சச்சிதானந்தம் திரு மோடி பிரதமர் இன்னைக்கு இன்னொரு அம்சம் சொல்கிறாரு. கடந்த காலங்களில் எப்போ பார்த்தாலும் செய்திகள் என்ன வரும்னா ஊழல் வழக்கெல்லாம் வரும். இன்றைக்கி பாருங்கள் மக்களுக்கான திட்டங்கள், மக்களுக்கு என்ன கிடைச்சதுன்னு தான் இன்றைக்கி ஹெட்லைன் வருது. இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவிட்டியை நோக்கிட்டு போகிறோம், மக்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு வகையை நோக்கி போகிறோம், நாங்கள் அப்பீஸ்மெண்ட்டுக்குள்ளே இறங்கலை அப்படிங்கிறாரு. திரு அர்ஜுனமூர்த்தியும் நிறைய விமர்சனங்கள் முன் வச்சாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திரு சச்சிதானந்தம்? சார், ஊழல் பத்தி எதுவுமே இல்லைன்னு இப்ப பார்லிமெண்ட் நடந்துகிட்டு இருக்கிற இந்த சூழல்ல 2 நாளைக்கு முன்னால டெக்கான் ஹெரால்ட் பத்திரிகையில செய்தி வந்திருக்கு. கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு செய்தி. என்னன்னா, பல்கலைக்கழக கல்வித்துறை, மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வித்துறையின் கீழ் செயல்படக்கூடிய நேக் கமிட்டி, அதாவது பல்கலைக்கழகங்கள் கல்வி நிறுவனங்களை, கல்லூரிகளை அசஸ் பண்றது, அவங்களுக்கு ரேங்க் பிக்ஸ் பண்றது, இந்த நேக் கமிட்டியினுடைய சேர்மன் 6 உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க எல்லாருமே வைஸ் சான்சலர் லெவல்ல இருக்கக்கூடிய பேராசிரியர், துறை தலைவராக இருக்கக்கூடிய ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க கைடு 37 லட்ச ரூபா பணம் சிபிஐ கையகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு மட்டும் இல்ல, இப்ப நீங்க அவங்க பொருள்களா வெள்ளி பொருள்களாக, அன்பளிப்பு பொருள்களாக, லேப்டாப்புகளாக பல விஷயங்களை போயிட்டு இருக்காங்கன்னு செய்தி சனிக்கிழமை பத்திரிகையில் வந்திருக்கு. அப்ப பல்கலைக்கழகங்களை, கல்வி நிறுவனங்களை தர நிர்ணயம் பண்ணக்கூடிய கமிட்டி கூட ஊழல் கமிட்டியாகத்தான் இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. இப்ப நீங்க பிஜேபி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண இப்ப தேர்தல் பத்திரங்கள் என்ன நடந்துச்சு? எங்களுடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி ஒரு வழக்கு போட்டு இன்னைக்கு நான் நீதிமன்றத்துக்கு முன்னாலே சொல்லிட்டாங்க, இந்த தேர்தல் பத்திரங்கள்னு கொண்டு வந்ததே பிஜேபி அதனுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி இடி ரைடு, என்ஃபோர்ஸ்மெண்ட் ரைடுன்னு நடத்தி பல நிறுவனங்களிடமிருந்து பணம் பெறுவதற்காகவே இந்த தேர்தல் சீர்திருத்தத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. தேர்தல் பத்திரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆகவே இதுல ஊழலற்ற கட்சி பாஜக என்று சொல்வதற்கு எந்த அர்த்தமும் இல்லை. பிரதமர் வேணா சொல்லலாம், அவர் ஊழலற்றவர் என்று சொல்லலாம். அவரு யாருமே இல்லைன்னு சொல்றவங்க எத்தனை லட்ச ரூபாய் மதிப்பு நாட்டுல உடைகள் போடுறாரு, எத்தனை விலை கொடுத்து காளான்கள் வாங்கி சாப்பிட்றாருங்கிறதெல்லாம் செய்தி தரும். அவர் எதுவுமே இல்லாதவர், ஏழையினுடைய மகன் என்று சொல்லக்கூடியவர் அவருடைய ட்ரெஸ் கோட் என்னன்னு சொல்லணும். 2வது பையன் அர்ஜுனமூர்த்தி ஐயா சொன்னாங்க, அவர் காவல் தெய்வமா இருக்காரு அப்படிங்கிறார். காவல் தெய்வம்ங்கிறது உண்மையிலே காவல் தெய்வம்னா ஒரு கிராமத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு எல்லையை காக்கக்கூடிய தெய்வமா அந்த காவல் தெய்வம்ங்கிறது இருக்கும். அனைத்து அந்த கிராமத்தினுடைய மக்களுடைய நம்பிக்கை என்னன்னா, எல்லா மக்களையும் பொதுவா பார்க்கக்கூடிய தெய்வமா இருக்கு. ஆனா இது மத ரீதியாக பிரித்து பார்க்கிற அவங்களை எப்படி காவல் தெய்வம்னு சொல்ல முடியும்? நம்முடைய நாட்டுல இஸ்லாமியர், கிறிஸ்தவர் என்ற சிறுபான்மையினரை இன்னைக்கு ரொம்ப மோசமா பார்க்கக்கூடிய ஒரு அரசாக இருக்குது.